அப்படியா? அப்படித்தான். ரூமே ஷேர் பண்ண முடியல. நான் இங்க ரெண்டுக்கு வந்து ஒர்க்ல இருந்தாலுமே எனக்கு தனியா எடுத்து இருக்கேன். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவே என்னால முடியல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவ்வளவு ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியாது? குட் கொஸ்டின். நான் அந்த பையனை நினைச்சுதான் சார் பயப்படுறேன். நல்லா இருக்க. பிரதர்ஸ் கூடயே எனக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு. என் சிஸ்டர்ஸோடயே ஒத்து போகல. பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம் தான்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன் நான் போறேன். ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு. பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிருத்தனம் இருக்க கூடாது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நியாயமான பேச்சு. பயமா இருக்கு சார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் எப்படி பேசிக்கா எப்படி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஜோவியலான பர்சன். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது. ஜாலியா இருந்த மனுஷன் டென்ஷனாவே இருக்காரு. ஆமா, அத எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா சைலண்ட் ஆயிடுறாங்க. பயமா இருக்கு சார். சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்ல எனக்கு பிடிச்ச பர்சனா இருந்தாலும் என் கையில இருந்ததே கிடையாது. ரைட் ஃப்ரம் மை அப்பா. இருக்கட்டுங்க. ஒரு ஒன் இயர் பேக் வந்து சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். தாண்டி யோசிக்கிறானே. எப்பவுமே எங்க ஏரியால அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. அன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. கடையை தூக்கிட்டாங்க. சரி சரி, நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ? அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நானு. சோ என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கம்மா? அரௌண்ட் 1 lakh. 27 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. அண்ணா எப்படிமா? அண்ணா இப்போ அப்ராட்ல செட்டில். உங்களுக்கு நல்லது கெட்டது தங்க ஏன்னா அப்பா நல்லா பாத்துக்கிறாரு. அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? செரிஷ் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணே, எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? பிடிச்ச பர்சன் வந்து கடவுள் வைக்கவே மாட்டேங்கிறாரு என் கூட. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் உங்கள்ட்ட இருந்து விலகி போயிடுறாங்க. விலகி போயிடுறாங்க. தாங்க முடியலடாப்பா. அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல. யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பதுதான் அதிர்ஷ்டம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. You are so lucky, ma. You are not unlucky. சரி, எல்லா